நந்தினி ஸ்விட்சை தொட. ஐயோ நந்தினி, ஐயோ நந்தினி, நந்தினி. ஏய் நந்தினி, 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 என்னாச்சு? என்ன பாரு, என்ன பாரு. நந்தினி எந்திரி, எந்திரி நந்தினி. நந்தினி, நந்தினி, நந்தினி என்னாச்சு? நந்தினி என்ன பாரு, நந்தினி என்ன பாரு. நந்தினி, ஐயோ நந்தினி என்ன பாரு, என்ன பாரு நந்தினி. ஆஹா, இது வேலைக்காகாது. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட வேண்டியதான். மாமா, எனக்கு என்னாச்சு? என்ன மாமா, கடைசியில இப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா எனக்கு பாட கட்டி பரலோகமே அனுப்பியிருப்பீங்க போல இருக்கு. ஐயோ, இந்த விஷ பரிச்செல்லாம் வேண்டாம் மாமா. நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த மித்ரா கூட சேர்ந்து இந்த பாரதி ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு யோசிச்சு அதை பண்ணி பண்ணி கடைசியில தோத்து போனதுதான் மிச்சம் மாமா. ஐயோ ஐயோ கடவுளே, இந்நேரம் நான் செத்து போயிருப்பேனே. ஏதோ நான் பண்ண கொஞ்சம் நஞ்ச புண்ணியத்தால இப்ப உயிரோட இருக்கேன். நந்தினி ஒன்னும் ஆகல, ரிலாக்ஸ். இதுக்காக நீ இவ்வளோ யோசிக்கிறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்போ உனக்கு நடந்த விஷயங்கள்லாம் பாரதிக்கு நடக்கணும். இங்க பாரு, நான் தான் உன்னை காப்பாத்திட்டேன்ல. ஆனா பாரதிக்கு இப்படி நடக்கிறப்போ இங்க யாரும் இருக்க போறதில்ல. இந்த பிளான் சக்சஸ் ஆயிடும். சரி வா, ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம். பாரதி வந்துட போறான், வா. ஏய், என்னத்த அப்படி உட்காந்து பேய் மாதிரி பார்த்துட்டு இருக்க? வந்துட போறா, எழுந்துரு, வா. பாரதி, உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல? தலையை ரொம்ப நேரமாக ஈரமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு முடியாமல் போயிடும். ஃபேன் அதுக்கு இருக்கு, அதை போட்டு காய வைக்க வேண்டியதானே? சரி இருங்க. ஆதி, ஆதி, ஆதி என்னாச்சு? ஆதி, ஆதி, ஆதிக்கு ஷாக் அடிச்சிருச்சா? ஆதி, ஆதி என்ன பாருங்க. ஆதி, 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 ஆதி இங்க பாருங்க. ஆதி, நான் பேசுறது கேக்குதா? ஆதி என்னாச்சு? ஆதி, ஆதி. மாமா, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாரதிக்கு ஷாக் அடிச்சிருச்சு. உள்ள இருந்து சத்தம் வந்தது கேட்டீங்களா? அதை கேட்டுட்டு தானே இருக்கேன். இன்னையோட இந்த வீட்டுக்கு பிடிச்ச பிரச்சனை எல்லாம் மொத்தமா முடிஞ்சு போச்சு. ஆதி, ஆதி, ஆதி எந்திரிங்க. ஆதி, ஆதி, ஆதி. ஐயோ, பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரே. ஆதி, ஆதி என்ன பாருங்க. ஆதி, ஆதி ப்ளீஸ் பாருங்க. ஆதி எந்திரிங்க. இங்க பாரு, நாம ஜன்னல்ல இருந்து உள்ள என்ன நடக்குதுன்னு வீடியோ எடுத்துடலாம். ஐயோ மாமா, இப்ப எதுக்கு ஆதாரத்தை நாமளே தேவையில்லாம ரெடி பண்ணணும்? ஏய், காரணம் இருக்கு. இதை எடுத்து மித்ராவுக்கு அனுப்புனாதா மித்ரா வீட்டுக்கு வருவா. சரி வா வா, ஜன்னல் கிட்ட போலாம், வா. அங்க நடக்கிற கூத்த பாருங்க. ஐயோ கடவுளே, இது எல்லாத்துக்கும் நாமளே தான் காரணம் மாதிரி ஆயிடுச்சு. ஆதி, ஆதி இங்க பாருங்க. ஆதி, ஆதி எந்திரிங்க. ஆதி பாத்து, பாத்து ஆதி, பாத்து. ஆதி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஆர் யூ ஆல் ரைட்? பாரதி, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? நீங்க ஃபேன் போடுறதுக்காக ஸ்விட்ச்ல கை வச்சீங்க. அப்படியே பறந்து வந்து இங்க விழுந்துட்டீங்க. பேச்சு மூச்சு இல்லாம இருந்தீங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனால தான் உங்களை காப்பாத்துறதுக்காக நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேன். உங்களை காப்பாத்த வேற வழி தெரியாம என் மூச்சு கொடுத்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வேற வழி இல்லாம பண்ண வச்சிருச்சு.
நான் பண்ணது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன பேசுறீங்க? நீங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க. இந்த மாதிரி டைம்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக நீங்க பண்ண விஷயம் ரொம்ப காமன். இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்குறீங்க. உண்மையை சொல்லணும்னா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மேடம் அவ யார் கூட போன்ல பேசிக்கிட்டு இருந்தா? மேடம், நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க ஷாக் ஆயிடாதீங்க. அந்த லேப்டாப் சர்வீஸ் பண்றவங்க கிட்ட பாரதி பேசிட்டு இருந்தா. அந்த லேப்டாப் ரெடி ஆயிடுச்சு. அதை வாங்குறதுக்காக பாரதி இப்ப கிளம்பிட்டு இருக்கா மேடம். வாட்? போச்சு, எல்லாம் போச்சு. இவன் இந்த ப்ரூஃபை காட்ட தான் கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த லேப்டாப்பை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் ப்ரூஃபை காட்டுறேன்னு சொல்லி அவ்வளவு தைரியமா சேலஞ்ச் பண்ணிருக்கா. இப்ப அது மட்டும் அவ கைக்கு கிடைச்சது, மொத்த பேரும் கூண்டோட கைலாசா போக வேண்டியதுதான். மேடம், நீங்க சொல்றது 100% கரெக்ட். லேப்டாப் மட்டும் கையில கிடைச்சா அடுத்த நிமிஷம் நம்ம எல்லாரையுமே அவ காட்டி கொடுத்துருவா. அது மட்டும் நடந்துடவே கூடாது மேடம். ஆ சுதாகர், இவ்வளோ ஆனதுக்கு அப்புறம் நம்ம பொறுமையா இருந்தா வேலைக்கு ஆகாது. இதுக்கு மேல இந்த விஷயத்த நான் ஏன் ஸ்டைல ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ உடனே கிளம்பி நுங்கம்பாக்கம் வந்துடு. சரி மேடம், நான் அங்க வந்துடுறேன். இன்னைக்கு நான் அவளை ஓட விடுறேன் பாரு. ஓகே மேடம், வச்சிடறேன். இன்னும் அப்பா வரல. எனக்கு பசிக்குது. ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாமாக்கா? உனக்கு எதா வேணுமா? ஜாலியா இருக்குக்கா. நீ வேணா ஒத்திச்சு பாரேன். அண்ணா இந்தாங்க. ஹலோ மேம். சந்தோஷ், லேப்டாப்பை நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா? எல்லாமே ஒர்க் ஆகுதா? மேடம், நான் கூட இந்த அளவுக்கு லேப்டாப்பை சரி பண்ண முடியும்னு நினைக்கல. பட் ட்ரை பண்ணதில் நல்ல விஷயம் ஆயிடுச்சு. அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற எந்த ஃபைலுமே டெலீட் ஆகலை. நீங்களே செக் பண்ணி பார்த்துருங்களேன்.